நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனால் அது இனிமேல் என்னோட வேலை. நமது கலாச்சாரம், நமது பண்பாடு, நமது பாரம்பரியத்துடன் ஒன்றிணைந்த சிவதுர்கா திருமண அழைப்பிதழ்கள், KCC நகர், 8வது தெரு, பாகலூர் ரோட், ஒசூர். மகர ராசி மகர லக்ன நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி சனி எதையுமே துணிச்சலோடு செய்யக்கூடிய ஆசாமி, நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து செவ்வாயுடன் இருக்கப் போகிறார். ஆனால் லக்னத்தின் அடிப்படையிலே வருடப்பிறப்பானது கேது கன்னியா லக்னத்தில் அமர்ந்த இந்த வருடம் 2024 பிறக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சனி 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி. அதனால் பண வரவு இருக்கும், வீண் செலவும் இருக்கும். ஸோ வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு கரெக்டாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சி இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா எதிர்பார்த்தல் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற சொல்லலாம் இல்லையா, அந்த எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் கான்செப்டை வந்து நீங்கள் இன்பில்ட்டாகவே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்யா, சமாளிச்சிடலாம்யா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த ரன் ஆஃப் லைஃப் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. சகோதரத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அது கொஞ்சம் டியூன் பண்ணிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனுடன் செவ்வாய் அமர்ந்திருக்க போகிறார். வருடத்தின் லக்னத்தின் பிரகாரம் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க போகிறார். என்ற அடிப்படையிலே கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டாக்க போதும். இந்த சகோதர ஃப்ரிக்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அங்கே கலைந்து விடுங்கள். உடல் நலம் அது கொஞ்சம் மட்டும் காஷனாக இருங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. 11லே சுக்கிரனும் புதனும் இருக்க போகிறார். நர்வஸ் வீக்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உண்டு. அப்போது அதை கொஞ்சம் அட்டன் பண்ணி ஆகணும். 2வது, உங்களுடைய இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மர்மஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடத்துல கிட்னி ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த நோய்கள் எல்லாம் உடனே மைண்ட் செட் வந்துச்சுன்னா உடனே அட்டன் பண்ணிவிடுங்க. கிட்னி ரிலேட்டடாக கல் இருக்குன்னா உடனே போய் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்துடுங்க. இச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் க்ளீன் பண்ணிவிடுங்க. உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இந்த வருடங்களில் உங்களுக்கு ப்ரிடாமினல் காஷஸாக இருக்கும். ஒரு நோய் அப்படின்னா இந்த நோயெல்லாம் கொண்டு வரும். முயற்சி அப்படிங்கிற ஸ்தானத்திலே நீங்கள் வேலை செய்யும்போது இந்த வருடத்திலே உங்களுக்கு முயற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு. வாழ்க்கை துணையை கொஞ்சம் ஆதரவுடன் கையில் பிடித்து கொண்டு நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனும் புதனும் சேர்ந்த சேர்க்கையாக விருச்சிகத்திலே உங்களுடைய ராசிக்கு 11ஆவது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனாலையும் அவரே இந்த வருடத்தின் 3வது இடத்துல அமர்ந்திருக்கிறதுனாலையும் ஒருத்தரை கேட்டு செய்கிறதுனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டு செய்கிற காரியங்களே உங்களுக்கு போதும். அதுமாதிரி நண்பர்களுடைய கேட்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், ஆதாயத்தை கொடுக்கும். ஸோ யார்கிட்ட கேட்குறதுனா இவங்ககிட்ட கேட்டாலே போதும். குழந்தைகள் ரிலேட்டடான மேட்டர்லலாம் குரு ரிஷபத்துக்கு போன உடனே அவருக்கு அந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நல்லதையே செய்ய ஆரம்பிப்பார். அப்போது 2024 ஒரு குடும்பத்திலே ஒரு சுபகாரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கு பல விதத்திலையும் சுபிட்சத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 அமைய அந்த இறைவனை வேண்டி கேட்கிறேன். வாழ்க வளமுடன். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.